தமிழ்நாட்டிலே சூப்பரான ஒரு ரெசார்ட் இருக்குது. இதுதான் பெஸ்ட்டான ரெசார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். அந்த ரெசார்ட்டை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலே தி பெஸ்ட்டு இருக்கிற ரெசார்ட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பீச் பக்கத்தில் இருக்க ஒரு ரெசார்ட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். நிறைய ரெசார்ட் இருந்தாலும் இந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலரான ரெசார்ட் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசார்ட்டு. ஃபஸ்ட் நான் ரெசார்ட் நேம் சொல்கிறேன். காலன் சமுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் மகாபலிபுரத்தில் இருக்குது. மகாபலிபுரத்தில் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. நிறைய ரெசார்ட்ஸ் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதுலேயும் இந்த ரெசார்ட் ஏன் தனித்துவமாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். இந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் எப்படி வந்து பேலஸ்லாம் எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ரூம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேட்டான ஸ்வீட் ரூம் இருக்குது. அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்ஸான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் மேரேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான பல இன்டீரியர் கொண்ட ஒரு ராஜஸ்தான் கேட்டகரி கொண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஹோட்டல் தான் இந்த காலன் சமுத்ரா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் வந்து மகாபலிபுரத்தில் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருந்தாலும் ரெசார்ட்ஸ் இருந்தாலுமே இந்த ரெசார்ட் வந்து தனித்துவமாக இருக்குது. 2024 தி பெஸ்ட்டு ரெசார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெசார்ட்டை பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு இது ஒரு கியூரியாசிட்டியாக இருக்கலாம். மகாபலிபுரம் போனால் அப்படின்னாலே நிறைய பேர் ஒரு சில ஹோட்டல்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கட்டி முடித்தது. ஒரு ஹோட்டல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே நியூ ப்ராப்பர்ட்டியாக போனால் மட்டும்தான் அங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லாமே புதுசாக இருக்கும். நீங்கள் ஒரு 20 வருஷம் ஹோட்டல் 10 வருஷம் ஹோட்டல் அப்படி போனீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே அங்கே பழசாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ட்ரிக்கு. ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் புது ஹோட்டல்ஸ் கட்டுறாங்களோ அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஹோட்டலை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் டீன்னு ஒன்று இருக்குது. டியூப்ளெக்ஸ் டீன் ரூம்னு ஒன்று இருக்குது. டியூப்ளெக்ஸ் கிங் இருக்குது. ப்ரீமியம் கிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பேலஸ் ஸ்வீட் இருக்குது. ப்ரீமியம் பேலஸ் ஸ்வீட்டுன்னு இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் வில்லா இருக்குது. ஓகேங்களா? எக்ஸிக்யூட்டிவ் வில்லா வந்து பார்த்திங்கன்னா வில்லா அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். அதுதான் வில்லான்னு சொல்லுவாங்க. வில்லான்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் வேர்ட். ஸோ அது எல்லா இடத்துலையும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் வில்லா ஃபஸ்ட் ஃப்ளோர்னு தனியாக ஒன்று இருக்குது. லக்ஸுரி வில்லான்னு சொல்லிட்டு இத்தனை கேட்டகரியில் ரூம்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. எல்லா ரூமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரண்மனையில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப இன்டீரியர் வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக அவ்வளோ க்யூரியாசிட்டியாக பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஹோட்டல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தேன். பொதுவாகவே வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணி தான் எடுப்பாங்க. பட் இந்த ஹோட்டலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மல் ஹோட்டலில் இருக்கிறத விட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ். டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டைனிங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான டைனிங் இருக்குது. ஆல் டே டைனிங் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமே பார்த்தா சோபாவானம்னு சொல்லிட்டு பார் ஒன்று இருக்குது. துனி அப்படின்னு சொல்லிட்டு ஆல் டே டைனிங் ரெஸ்டாரண்ட் இருக்குது. சேர்லேருந்து டேபிள்லேருந்து மேலே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் பேலஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல் டே டைனிங் தான் சும்மா சொல்ல தேவையில்ல. 24x7 அதாவது வந்து 24 மணி நேரமும் ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்குதுன்னா அப்படின்னா எல்லா டைம்லேயும் அங்கே ஃபுட்டு கிடைக்கும். அதுதான் 24x7 ஆல் டே டைனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆல் டே டைனிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. லைவ் கவுண்டர் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லைவ்ஸ் கவுண்டர் இருக்குது. ஷெஃப் வந்து ஒரு லைவ் கவுண்டரில் குக் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சு ஒரு கெஸ்ட்டை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொரு கெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 15,000 20,000 ஒரு நாள் ஒரு நைட்டுக்கு ஸ்டே பண்ணுவாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஃபுட்டில் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் போடுவாங்க. ஃபுட்டில் பெருசாக வந்து அவங்களுக்கு லாபம் இல்லைனாலும் ஃபுட்டில் வந்து
அதில் தான் அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் காமிப்பாங்க. பொதுவாகவே எல்லா ஹோட்டல்லையுமே சேம் அதேமாரி தான் இந்த ஹோட்டல்லையும் காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இன்டீரியர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம போயிடலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான பார் இருக்குது. ஒன்று பூல் பார் இருக்குது, ஒன்று வந்து சோபமானன்னு சொல்லிட்டு ஒரு பார் ஒன்று இருக்குது. சில் வித் கிரில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் டெக் ஒன்று இருக்குது. ஸோ நான் வந்து துபாயில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ரைவேட் டெக்கில் வந்து நாங்கள் வந்து கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு தனியாக ஒரு இடத்துல அவங்களுக்கு செட்டப் போட்டு பார்பிக்யூ பண்ணி அவங்கள வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் அந்த இடத்துல க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம். நாங்கள் பண்ணது வந்து டெசர்ட்டில் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கடல் பக்கத்தில் பண்ணுறாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் அங்கே இருக்கிறது வேறு, இங்கே இருக்கிறது வேறு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமகான்னு சொல்லிட்டு சீசைட் டைனிங் கம்மிங் சூன்னு போட்டிருக்காங்க. மகாபலிபுரம் நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த நான் விசிட் பண்ணி பார்ப்பேன். ஜஸ்ட் ஒரு டைனிங்காக நான் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன். கண்டிப்பாக ஒரு நாள் நான் உங்களுக்கு அந்த வீடியோஸே நான் உங்களுக்கு போடுவேன். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹால்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ராயல் தர்பார்னு சொல்லிட்டு ஒரு ஹால் ஒன்று இருக்குது, திவன் ஹால் ஒன்று இருக்குது, திவன் ஹால் 2 இருக்குது, கஜான்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா சுந்தர ரபகா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. ராயல் தர்பார் சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டிருக்க லைட்டிங்ஸு ப்ளஸ் வந்து ஷால்மியர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஃபுல் கார்பெட்டு சைடில் மட்டும்தான் கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மாதிரி இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருக்குது. அங்கே இருக்க வியூஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா நானுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸில் வேலை செஞ்சுருக்கேன். ரயில் ஆயத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், தாஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் பேயில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கெல்லாம் இருக்கிறத விட இங்கே நான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து 20 வருஷம் ஓல்டான ஹோட்டல். பார்த்து ஒரே ஃபீல் கொடுத்தது விட இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக யாருக்காவது வந்து மேரேஜ் பண்ணணும் இல்லை வந்து ஃபங்க்ஷன் எதாவது பண்ணணும் அப்படின்னா பீச் சைடில் நல்ல ஒரு ஹோட்டலில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து காலன் சமுத்ரா ட்ரை பண்ணலாம். வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங்ஸுன்னு தனியாக ஈவெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இடம்லாம் இருக்கிறதுக்கு பீச் பக்கத்துலேயே இருக்கிற இடம்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வில்லா, எஸ்பெஷலி வில்லா. நான் பார்த்து வியந்த வில்லான்னு சொல்ல முடியாது. கோயம்புத்தூர் லேமரிடியனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தேக்கில் செஞ்சுருப்பாங்க. அந்த ரூமே இழைச்சி இருக்கும். தேக்கிலே தமிழ்நாடு கலைஞர், அதுக்கப்புறமேட்டா வந்து ஸ்டாலின், மிகப்பெரிய ஆளுங்களால் மட்டும்தான் அங்கே வந்து ஸ்டே பண்ண முடியும். ஏன்னா ஒரு நாள் ரூம் ரெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 2.5 lakhsலேருந்து 4.5 lakhs வரைக்குமே வந்து ரூம் ரெண்ட் வந்து இருக்கும். பிஸி டைம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. யுவராஜா வில்லா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரூம் ரெண்ட் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா 15,000 ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு 1 இயரில் ஒன் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக ஒரு 25,000 இல்லை 30,000 கேஷ் எடுத்துக்கோங்க. ரூமை புக் பண்ணுங்கள். ஆஃபரில் ரூம் நிறையா வரும். தேர்ட் பார்ட்டியில் புக் பண்ணுங்கள். சூப்பராக ரூம்ஸ் கிடைக்கும். போங்க, ஸ்டே பண்ணுங்கள். ஒரு லஞ்சு, ஒரு டின்னரு, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோ என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும். பாய்.